ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பொட்டுக்கடலை முறுக்குங்க. இட்லி அரிசி போட்டு பொட்டுக்கடலை மாவு பண்ணி அதையும் போட்டு எப்படி முறுக்கு சுடுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. இது தீபாவளி வரிசையில் நம்ம இன்றைக்கி முறுக்கு செய்கிறோங்க. பாருங்கள், 5020 அரிசி 5020 அரிசி 3 டம்ளருங்க. இப்படி கலந்து பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி அரிசி, குண்டு இட்லி அரிசி 3 டம்ளர் போட்டுக்கலாங்க. 2 கலந்து போட்டால் தான் முறுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மொத்தம் இப்போ 6 டம்ளர் போட்டிருக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்கலாங்க. இப்போ நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. இதில் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா போடுறேங்க. காரம் கம்மியாக தாங்க வேணும் குழந்தைங்க சாப்பிட்றது. இது நல்லா ஊறட்டுங்க. 3 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. போட்ட அரிசி வந்து நைஸாக ஆடிட்டுருக்குங்க. இதில் நான் உப்பு போடலைங்க. வரமிளகாவும் அந்த அரிசியை மட்டும் போட்டு ஆட்டிகிட்ருக்கேங்க. இது ஆட்டினதை எடுத்து நம்ம பிசைஞ்சு முறுக்கு சுடலாங்க. இப்போ முறுக்குக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. ஓமத்தை தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேங்க. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெள்ளை எல்லாம் அதே மாதிரிங்க. வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்புங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு பண்ண ஆரம்பிக்கலாங்க. நான் பாதி மாவு தாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா புளிச்சிருங்க. ஒன்றா ஒரே தாட்டி போட்டு பண்ணோம்னா புளிச்சிரும். பாதி மாவு பிசைஞ்சிட்டு நம்ம பண்ணலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்படியே 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாங்க. பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டோங்க. தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு அதே மாதிரிங்க. டேஸ்ட்டு பிடிச்சவங்க வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓமங்க. நம்ம மிளகாய் போட்டு ஆட்டியே இருக்குங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்குழலில் போடலாங்க. நம்ம இப்போ 3 டம்ளர் அரிசி மாவு தான் எடுத்துருக்கோங்க. அதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாங்க. இதையும் கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மாவை எல்லாம் கலக்கி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. முறுக்குழக்கில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம எண்ணெயில் போடலாங்க. எண்ணெயில் போட்டாச்சுங்க. சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ பொறுன்னு இருக்குங்க. ஒவ்வொரு முறுக்கும் சூடாக இருக்குங்க. உடைக்க முடியாது. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு போட்டிருக்கோங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க.